அண்டத்தில் பெரும்பான்மையாக காணப்படும் அணு ஹைட்ரஜன் அணுவாகும். பேரண்டத்தில் காணப்படும் அணுக்களுள் ஏறக்குறைய 74% ஹைட்ரஜன் அணுக்களாகும். எனினும் பூமியின் மீது காணப்படும் 3 முக்கிய அணுக்கள் இரும்பு, ஆக்சிஜன் மற்றும் சிலிக்கான் ஆகும். ஸோ அதிகமாக காணப்படுறது ஹைட்ரஜன் அணு தான். பேரண்டத்தில் 74% ஹைட்ரஜன் அணுக்கள் இருக்குது. ஆனால் நம்ம பூமியில் காணப்படுற 3 முக்கிய அணுக்கள் எதுலன்னா இரும்பு, ஆக்சிஜன், அப்புறம் சிலிக்கான் SI, இரும்பு FE, ஃபெரஸ் FE, ஆக்சிஜன் O2. அவ்வளோதான். வயிற்றுப்போக்கு மருந்தில் பிஸ்மத் என்பது இயற்கையில் கிடைக்கக்கூடிய ஒரு தனிமம் ஆகும். இதை பிற தனிமங்களுடன் இணைத்து வயிற்றுப்போக்கிற்கு சிகிச்சை அளிக்கும் மருந்தாக பயன்படுத்துகின்றனர். பிஸ்மத்துங்கிறது வேறு தனிமங்களோடு சேர்த்து வயிற்றுப்போக்குக்கு ஒரு டேப்லெட்டாக யூஸ் பண்ணுறாங்க. இன்னொரு கெமிக்கலோடு ஆட் ஆகும்போது பிஸ்மத்தை வயிற்றுப்போக்குக்கு ஒரு மருந்தாக மாறுது. ராபர்ட் பாயில் என்ற விஞ்ஞானியே முதலில் தனிமம் என்ற வார்த்தையை பயன்படுத்தினார். தனிமம் என்ற வார்த்தையை பயன்படுத்தியவர் ராபர்ட் பாயில். இவரே பருப்பொருட்கள் தனிமங்களாகவே காணப்படுகின்றன என்பதை முதலில் கூறினார். வெற்றிடத்தின் தன்மையை முதலில் கூறியவரும் ராபர்ட் பாயிலே ஆவார். பாயில் விதியின் மூலம் இவர் நன்கு அறியப்பட்டவர். பாயில் விதியை தெரிவித்தவர் யார்? ராபர்ட் பாயில். உலோகங்கள், அலோகங்கள், வேறுபாடுகள். உலோகங்கள் பளபளப்பானவை. இவை பளபளப்பான மேற்பரப்பை கொண்டுள்ளன. அலோகங்கள் பளபளப்பு தன்மையற்றவை. இவை பளபளப்பற்ற மேற்பரப்பை கொண்டுள்ளன. உலோகங்கள் பொதுவாக கடினமானவை. அலோகங்கள் பொதுவாக மென்மையானவை. உலோகங்களை வளைக்க முடியும். அவற்றை தகடாக அடிக்கலாம், கம்பியாகவும் நீட்டலாம். அலோகங்களை வளைக்க முடியாது, தகடாக அடிக்க முடியாது, கம்பியாகவும் நீட்ட இயலாது. பெரும்பாலான உலோகங்கள் மின்சாரத்தை நன்கு கடத்தக்கூடியவை. அலோகங்கள் மின்சாரத்தை அறுதிர் கடத்தும் தன்மையுடையவை. உலோகங்கள் வெப்பத்தை நன்கு கடத்தக்கூடியவை. அலோகங்கள் வெப்பத்தை அறுதிர் கடத்தக்கூடியவை. உலோகங்களை தட்டும் பொழுது ஒலி எழுப்புகின்றன. ஆகையால் இவை மணிகள் செய்ய பயன்படுத்தப்படுகின்றன. அலோகங்கள் தட்டப்படும் பொழுது ஒலி எழுப்பும் தன்மை அற்றவை. முதல்ல உலோகங்கள் பளபளப்பானது, கடினமானது, வளைக்க முடியும், தகடாக அடிக்கலாம், கம்பியாகவும் நீட்டலாம், மின்சாரத்தை நன்கு கடத்தும், வெப்பத்தை நன்கு கடத்தக்கூடியவை, தட்டும்போது ஒலி எழுப்புகின்றன, அவையால் மணிகள் செய்ய பயன்படுத்தப்படுகின்றன. அலோகங்கள் இதுக்கெல்லாம் நேர் ஆப்போசிட். அவ்வளோதான். உலோகங்கள் பற்றி மட்டும் நம்ம ஞாபகம் வச்சாலே போதுமானது. ஆரம்ப நாட்களில் தனிமங்களின் பெயர்கள் அத்தனிமம் முதலில் எந்த இடத்தில் கிடைத்ததோ அந்த இடத்தின் பெயரிலிருந்து அறிவிக்கப்பட்டது. உதாரணமாக, காப்பர் என்ற பெயர் சைப்ரஸ் என்ற பெயரிலிருந்து உருவாக்கப்பட்டது. சில தனிமங்களின் பெயர்கள் அத்தனிமத்தின் நிறங்களில் இருந்து உருவாக்கப்பட்டன. உதாரணமாக, தங்கம் கோல்டு என்பது மஞ்சள் என பொருள் தரும் ஆங்கில வார்த்தையிலிருந்து அறிவிக்கப்பட்டது. தற்காலங்களில் ஐபாக் அமைப்பே தனிமங்களுக்கான பெயர்களை அங்கீகரிக்கிறது. பல தனிமங்களின் குறியீடுகள் அத்தனிமங்களின் ஆங்கில பெயர்களின் 1 அல்லது 2 எழுத்துக்களை இணைத்து உருவாக்கப்படுகின்றன. குறியீட்டின் முதல் எழுத்தானது எப்போதும் பெரிய ஆங்கில எழுத்தினாலும் இரண்டாவது எழுத்தானது சிறிய ஆங்கில எழுத்தினாலும் எழுதப்படுகின்றது. தனிமங்கள் மற்றும் சேர்மங்களுக்கிடையேயான வேறுபாடுகள். தனிமங்கள், சேர்மங்கள். தனிமங்களே ஒரு பருப்பொருளின் எளிமையான பொருளாகும். 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமங்கள் இணைவதன் மூலம் உருவாகும் ஒரு வேதியியல் பொருள் சேர்மமாகும். ஒரு தனிமம் பருப்பொருளோட எளிமையான பொருள். 2 இல்லைன்னா அதுக்கு அதிகமான தனிமங்கள் செய்கிறதுனால கிடைக்கிற வேதியியல் பொருள் தான் சேர்மம். வேறு தனிமம் தனியாக இருக்கும், சேர்மம் சேர்ந்திருக்கும். அந்த மாதிரி தனிமங்கள் இணைந்து சேர்மங்களை உருவாக்குகின்றன. சேர்மங்களை தனிமங்களாக பிரிக்க இயலும். தனிமங்கள் சேர்ந்து சேர்மத்தை உருவாக்குது. திரும்பி அந்த சேர்மத்தை தனிமங்களாக பிரிக்க முடியும்.
தனிமங்களின் அடிப்படை துகள்கள் அணுக்களாகும். சேர்மங்களின் அடிப்படை துகள்கள் மூலக்கூறுகள் ஆகும். ஒரு உயிரினத்தோட அடிப்படை அலகு செல். அதே மாதிரி தனிமத்தோட அடிப்படை அலகு அணு. அதுவே சேர்மத்தோட அடிப்படை அலகு வந்துட்டால் மூலக்கூறு. ஸோ நிறைய அணுக்கள் சேர்ந்து தானே ஒரு மூலக்கூறு உருவாகும். ஸோ சேர்மத்தோட அடிப்படை அலகு மூலக்கூறு, தனிமத்தோட அடிப்படை அலகு அடிப்படை துகள்கள் அணு. சேர்மங்களின் வாய்ப்பாடு பெயர்கள்: H2O நீர், C6H12O6 குளுக்கோஸ், NaCl சோடியம் குளோரைடு, C2H5OH எத்தனால். அதாவது C1னா மீத்தேன், C2னா ஈத்தேன் ஈத்து, C3னா மீத்தேன் ப்ரோப்பைன், C3 ப்ரோப்பைன், C4 பியூட்டைன், C5 பென்டைன், C6 ஹெக்சைன் அந்த மாதிரி வரும். சரிங்களா? C2 அப்போ ஈத்தேன்லேருந்து OH வர்றதுனால எத்தனால். NH3 அம்மோனியா, H2SO4 கந்தக அமிலம், CH4 மீத்தேன், C12H22O11 சுக்ரோஸ். சில தனிமங்களின் அணுக்கட்டு எண்கள். தனிமம் அணுக்கட்டு எண்: ஹைட்ரஜன் 2, ஹீலியம் 1, லித்தியம் 1, பெரிலியம் 1, நைட்ரஜன் 2, ஆக்சிஜன் 2, ஃப்ளோரின் 2, நியான் 1, சோடியம் 1, மெக்னீசியம் 1, பாஸ்பரஸ் 4, சல்ஃபர் 8 அணுக்கட்டு எண்கள். வெப்ப காற்று நிரப்பப்பட்ட பலூனானது காற்றில் மிதக்கின்றது. பலூனில் உள்ள காற்றை வெப்பப்படுத்தும் போது அது விரிவடைகின்றது. விரிவடைதல் காரணமாக பலூனில் உள்ள காற்றின் அடர்த்தி குறைகிறது. அதனால் பலூனில் உள்ள காற்றின் அடர்த்தி வெளிப்புறத்தில் உள்ள காற்றின் அடர்த்தியை விட குறைகின்றது. இந்த அடர்த்தி வேறுபாட்டின் காரணமாக வெப்ப காற்று பலூன் காற்றில் மிதக்கின்றது. ஸோ ஒரு பலூனில் வெப்ப காற்று ஹீட்டான காற்று நிரப்பணும்னா என்ன ஆகுனா அதில் உள்ள துகள்கள் விரிவடையும். துகள்கள் இதுதான் ஒரு துகள்னால் இது கொஞ்சம் பெருசாகும். இப்படி எல்லா துகள்களும் விரிவடைகிறப்போ அதோட அடர்த்தி குறையும். நார்மலாக அவுட் சைடு இருக்க அட்மாஸ்பியர் அடர்த்தி அதிகமானது. அதை விட இது அடர்த்தி குறையும் போது இது ஆட்டோமேட்டிக்காக மிதக்க ஆரம்பிக்கும். இப்படி தான் வெப்ப காற்று நிரப்பப்பட்ட பலூன் மிதக்குது.